வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். வடலூர் ராமலிங்க அடிகள் அவர்களை பற்றி நிறைய படித்திருப்போம், நிறைய செய்திகள் தெரிஞ்சிருப்போம் இல்லைங்களா? அவர் சமய ஒழுக்கத்தையும் தனிமனித ஒழுக்கத்தையும் இணைந்து கடைபிடிக்க வேண்டி போதித்தவர். மத மனித சீர்திருத்தத்தில் ஈடுபட்டவர். தனிமனித ஒழுக்கம், சமய ஒழுக்கம், இவை இரண்டையும் அவர் வெளிப்படுத்த இயற்றியதுதான் திருவருட்பா என்கின்ற பாடல் தொகுப்பு. ராமலிங்க அடிகள் அவருடைய பாடல் தொகுப்பு தான் திரு அருட்பா. இந்த திருவருட்பாவை படித்தவர்கள் முதலில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள், தமிழறிஞர்கள் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னா, அவருடைய சீர்திருத்தத்தை ஏற்க அவர்களுக்கு மனமில்லை. அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்தார்கள். ராமலிங்க அடிகளாருக்கு எதிராக வழக்கு தொடுத்தார்கள். எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்தார்கள். எதிர்ப்பாடல்களை பாடி அவரை கொச்சைப்படுத்தினார்கள். எல்லா சோதனைகளையும் ராமலிங்க அடிகள் சந்திக்க செய்தார்கள். அப்போது வள்ளலார் சொன்னார், ராமலிங்க அடிகளார் சொன்னார், சோதனைகள் தான் ஒரு மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்துகின்றன என்றார். சோதனைகள் தான் ஒரு மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்துகின்றன என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சோதனைகள் தான் நம்மை அல்லது நம்மை சோதிப்பவர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. மாற்றங்களை கொண்டு வர முயற்சிக்கும் ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் வரும். மாற்றங்களை கொண்டு வர முயற்சிக்கும் ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் வரும். அதனை எதிர்கொண்டு செயல்படும் ஆற்றல் நமக்குள் ஒளிர வள்ளலாரை பின்பற்றுவோம். அவர் அனைத்தையும் அமைதியாக கடந்து சென்றார். இறுதியில் அவர் ஜீவ ஒளியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. நாமும் நம்முடைய சோதனைகளை மனித அறிமுகங்களாக ஏற்றுக்கொள்வோம். ஒரு நல்ல கருத்தை சொல்லும் பொழுது அவருக்கு எப்படி எதிர்ப்புகள் வந்ததோ அதே போல இன்றும் நல்ல விஷயங்களை பரப்புபவர்கள் மீது எதிர்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. கொச்சைப்படுத்தப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள். இவற்றிலிருந்து வெளிவர ராமலிங்க அடிகளாரை போல அமைதியாக அனைத்தையும் கடந்து செல்ல பக்குவப்படுவோம். சோதனைகள் தான் ஒரு மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்துகின்றன என்கின்ற வள்ளலாரின் கருத்து இன்று நமக்கு சீரிய சிந்தனையாக உதவட்டும். வாழ்க மகிழ்வுடன். பரங்கிக்காய் விதை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மக்னீசியம் மற்றும் நல்ல கொழுப்புகள் இதில் இருப்பதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக அறியப்படுகிறது. எனவே பரங்கிக்காய் விதையை நாம் உண்டு நம்முடைய இதயத்தை பலப்படுத்திக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.